21/5/25 அன்று பிற்பகல் 1:37 மணி முதல் 2:02 மணி வரை எடுக்கப்பட்ட காணொலி காட்சியின் வாயிலாக நாம் காண்பது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குரோம்பேட்டை பகுதியில் வெற்றி திரையரங்கம் எதிர்ப்புறத்தில் உள்ள வணிக நிறுவனங்கள் முன்பாகவும், பிலால் உணவகத்தின் முன்பாகவும், புகாரி உணவகத்தின் முன்பாகவும் வாகன தொழிற்சாலை போல் வாகனங்களை போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்டுள்ள காட்சியை நாம் காண்கிறோம். இது குறித்து தாம்பரம் மாநகராட்சி, தாம்பரம் போக்குவரத்து காவல்துறை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆகியவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த கோரி பல புகார்கள் அனுப்பப்பட்டன. சமூக வலைத்தளமான யூடியூப் மற்றும் எக்ஸ் தளத்திலும் காணொலி காட்சியுடன் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. போக்குவரத்து காவல்துறையை விசாரித்த பொழுது போதிய போக்குவரத்து காவலர்கள் இல்லை என்றும், குரோம்பேட்டை பகுதிக்கு ஒரு எஸ்ஐ மட்டுமே இருப்பதாகவும், எனவே நடவடிக்கை எடுக்க இயலவில்லை என்று கூறுகின்றனர். தாம்பரம் காவல் ஆணையர் அவர்கள் குரோம்பேட்டை பகுதிக்கு கூடுதல் போக்குவரத்து காவலர்களை நியமித்து போக்குவரத்தை சரி செய்யுமாறும், தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் சாலையில் வாகனங்களை நிறுத்த காரணமான வணிக நிறுவனங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து தங்கு தடையற்ற போக்குவரத்துக்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.